விருந்தாளி ரெஸ்டாரண்ட் இந்த ஹோட்டல் தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா திருப்போரூர் மெயின் ரோட்லேயே இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க்குக்கு எய்த்தால. இங்கே என்னென்ன கிடைக்கு, என்னென்னலாம் கொடுக்குறாங்கங்கிறத நம்ம ப்ரிப்பரேஷனோடு பார்க்கலாம். இது அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இங்கே இருக்குது. நீங்கள் எதுவும் உங்களுக்கு பல்காக எதுவும் வேணும்னாலும் நீங்கள் இங்கே ஆர்டர் பண்ணிக்கலாம் வியூவர்ஸ். இது அவங்களோட மெனு. விருந்தாளி சைவம் அசைவம், சைவ சாப்பாடு இருக்குது. பிரியாணி, நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸு, மீன் குழம்பு சாப்பாடு எல்லாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த பக்கம் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் ரிசப்ஷனு. இங்கே எல்லாமே உங்களுக்கு பியூர் வாட்டர் கிடைக்குது. நீங்கள் ஆன்லைனில் கூகுள் பே, ஃபோன்பேயில் பே பண்ணிக்கலாம். அந்த பக்கம் பார்த்தா சைனீஸு, பரோட்டா, சப்பாத்தி, சைனீஸ் ஐட்டங்கள் ரெடி ஆகுது. உள்ள கிச்சனில் பிரியாணி எல்லாம் ரெடி ஆகுது. நார்மல் சாப்பாடு எல்லாம். என் பேர் ஆர் மோகன்ராஜ். என் கடை பேர் வந்து நியூ விருந்தாளி ரெஸ்டாரண்ட், திருப்போரூரில் இருக்குது, ஆப்போசிட் டு மசூதி. ஸோ எங்ககிட்ட வந்து பிரியாணி, மீல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் சிக்கன், பெப்பர் சிக்கன், ப்ரான், ஆல்மோஸ்ட் சீ ஃபுட் ஐட்டம்ஸ் அனைத்தும் இங்கே இருக்குது, அவைலபிள் இருக்குது. ஈவினிங் சப்பாத்தி, பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், தந்தூரி சிக்கன், கிரில் சிக்கன், ஷவர்மா ஆல்சோ அவைலபிள் சார். என் ஃபோன் நம்பர் 9884051113. நீங்கள் ஃபங்க்ஷன் ஆர்டர் ஆல்சோ ரெடி பண்ணி தரல, பார்ட்டி ஆர்டர்ஸ் ஆல்சோ எங்களால் அவைல் பண்ணி தர முடியும். இந்த சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வியூவர்ஸ் இப்போ பாருங்கள், இப்போ பிரியாணி, சிக்கன் பிரியாணி பண்ண போகிறாங்க. 5 கிலோ பிரியாணி இன்றைக்கி பண்ணுறாங்க. அதுக்கு உண்டான எல்லா வெங்காயம், பட்டை, சோம்பு, பச்சை மிளகா எல்லாம் வெட்டி வச்சுருக்கு. தேவையான தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே புதினா, கொத்தமல்லி அதையும் கழுவி கட் பண்ணி வச்சுருக்காங்க. இவர் தான் மாஸ்டரு. மாஸ்டர் உங்கள் பேர் சொல்லுங்கள் மாஸ்டர். வீரவேல், வெற்றிவேல் வீரவேல் மாரி வீரவேல் மாஸ்டரு பிரியாணி பண்ணுறாரு. இப்போ இது அதுக்கு உண்டான சாதத்துக்கு, பிரியாணி ரைஸுக்கு உண்டான வெந்நி, அந்த தண்ணியை கொதிக்க வச்சுருக்காங்க. இந்த டாக்ஸால் தான் பிரியாணி பண்ண போகிறாங்க. அந்த பிரியாணிக்கு தேவையான லெமன் ஜூஸ், நல்ல லெமனை கட் பண்ணி புளிஞ்சு வச்சுருக்காங்க. அந்த பிரியாணிக்கு கோல்டு வின்னர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே இப்போது எப்படி பண்ணுறாங்க, ஏதாவது பண்ணுறாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ பிரியாணிக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கோல்டு வின்னர் ஆயில் விடுறாங்க. இப்போது நல்லா அடுப்பை கூட்டி விடுறாங்க. இப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பரோட்டாவுக்கு மாவு பிசைச்சிட்டு இருக்காங்க. இங்கே பரோட்டா கிடைக்குது, சைனீஸ் ஐட்டங்கள் கிடைக்குது. ஈவினிங் வந்தீங்கன்னா கிரில்லு, ஷவர்மா எல்லாம் கிடைக்குது. இந்த பக்கம் வந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இப்போது பிரியாணிக்கு உண்டான எண்ணெய் நல்லா காஞ்சி வரவும் அந்த வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் போட்டாங்க. போட்டு நல்லா கிண்டி விடுறாங்க. நல்ல வெங்காய கலர் மாறி வருது, பார்க்கலாம். கொஞ்சம் நல்ல கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பிரியாணிக்கு உண்டான முட்டை அவிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வெங்காயம் நல்ல கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இப்போ நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறாங்க. போட்டு நல்லா கிண்டி விட போறாங்க. இப்போ தக்காளி போடுறாங்க. இப்போ அடுத்தால வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறினதுக்கு அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தக்காளி போட்டிருக்காங்க. இப்போ புதினா, கருவேப்பிலை வச்சு இதை போடுறாங்க. தேவையான உப்பு போடுறாங்க. இப்போ கிறிஸ்டல் சால்ட் தான் போடுறாங்க, பவுடர் சால்ட் போடுறது இல்லை. போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுறாங்க. இப்போ அதில் மஞ்சள் தூள் போடுறாங்க. மஞ்சள் தூள் போட்டுருக்காங்க, டர்மரிக் பவுடர் போட்டு இப்போ கிண்டிட்டு இருக்காங்க. சிக்கன் பிரியாணி ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த தயிர் ஆட் பண்ணுறாங்க. தேவையான தயிர் ஆட் பண்ணி நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. தயிர் ஆட் பண்ணும்போது அதோட கலரு, கன்சிஸ்டன்சி எல்லாம் எப்படி மாறுது பாருங்க.
தேவையான சில்லி பவுடர் போடுறாங்க. சில்லி பவுடர் போட்டு நல்லா கிண்டி விடுறாங்க. தேவையான லெமன் ஜூஸ் அதில் விடுறாங்க. இப்போ லெமன் ஜூஸ் விட்டாச்சு. விட்டு இப்போ கிண்டி விட போறாங்க. வியூவர்ஸ் பாருங்க, சிக்கன் நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி நல்லா கிளீன் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க. இப்போ அதை போட போறாங்க. சிக்கனை இப்போ லோட் பண்றாங்க. சிக்கன் போட்டாச்சு. இப்போ போட்டு நல்லா இப்போ கிண்டி விடுறாங்க. சிக்கன் நல்லா வெந்து வரவும் அரிசியை போட்டு பிரியாணி ரெடி பண்ணி தம் போட வேண்டியதான். சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விடுறாங்க. அதில் மாஸ்டர் தண்ணி கணக்கு பண்ணி விடுறாரு அவரு. விட்டு நல்லா எல்லாத்தையும் கிண்டி விடுறாரு. இப்போ மேக்ஸிமம் எல்லாம் போட்டாச்சு. இப்போ மூடி வச்சுட்டாங்க. பிரியாணி கொண்டான நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்க ரைஸ் அதில் போடுறாங்க. பிரியாணிக்கு உண்டான ரைஸ் போட்டு நல்லா கிண்டி விடுறாங்க. இப்போ பிரியாணிக்கு பாசுமதி ரைஸ் தான் போடுறாங்க. அதுக்கு தேவையான உப்பு போடுறாங்க. கொஞ்சம் லெமன் அதில் விடுறாங்க. உப்பு கொஞ்சம் தேவையான உப்பு போட்டிருக்காங்க. லெமன் விடுறாங்க. இப்போ கொஞ்சம் பட்டை போடுறாங்க. அதில் ஏலக்காய் கொஞ்சம் போடுறாங்க ரைஸுக்கு. கிராம்பு கொஞ்சம் போடுறாங்க ரைஸுக்கு. பாருங்க வியூவர்ஸ், நீங்க பார்க்கலாம். மல்லி இலை புதினா இலை ரெண்டும் போடுறாங்க. அரிசி வேகிறதுக்காக வேண்டி பிரியாணிக்காக வேண்டி ரைஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. முட்டை அவிய வச்சது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 4-5 எலுமிச்சம் தோலை போட்டிருக்காங்க. அந்த ஓடு நல்லா பிரித்து வரணுங்கிறதுக்காக வேண்டி நல்ல பிரியாணிக்கு உண்டான அரிசி நல்ல இப்போ வெந்துகிட்டு இருக்கு. கொதி வந்துருச்சு. நல்ல ஒரு 80% இருக்கையிலேயே எடுத்து போட்டுருவாங்க பிரியாணியில். மிச்சம் 20% அந்த சிக்கனோட சேர்ந்து அந்த டாக்ஸால அந்த ஹீட்டில் அது கரெக்டாக அந்த பதத்துக்கு வந்துடும். இப்போ வந்து அந்த நல்ல அரிசி வெந்துருச்சு. அந்த தண்ணியை அதில் வடிகட்டுறாங்க. அரிசியில் உள்ள தண்ணியை வடிகட்டுறாங்க. அரிசி நல்லா வெந்துட்டு பாருங்க வியூவர்ஸ், எப்படி இருக்கு பாருங்க. அரிசி டெக்ஸ்சரை பாருங்க, எவ்வளோ நீளமாக இருக்கு பாருங்க அரிசி. பாருங்க பிரியாணி அரிசி எப்படி இருக்கு பாருங்க. நல்லா இப்போ வெந்துருச்சு. 80% வெந்திருக்கு. எவ்வளவு நீளமா இருக்கு பாருங்க. இப்போ அந்த பிரியாணி அப்படியே இங்க மாத்துறாங்க தம் போடுறதுக்காக வேண்டி. இப்போ நல்லா வடிகட்டின அந்த அரிசியை ரைஸை வெந்த 80% வெந்த ரைஸ் அதில் இப்போ போடுறாங்க. பிரியாணி ரைஸ் போட்டாச்சு. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. போட்டதுக்கு அப்புறம் போட்டு அப்படியே நல்லா லெவல் பண்ணி விடுறாங்க. நல்லா அதை ரிவர்ஸில் பிடிச்சி எல்லா இடமும் அந்த இது போகணுங்கிறதுக்காக வேண்டி ஒன்று போல லெவல் பண்ணி விட்டாச்சு. ரிவர்ஸ் பாருங்க. இப்போ இந்த கேசரி பவுடர் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. அதில் இப்போ தம் போட போகிறாங்க. பிரியாணி இப்போ தம் போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்ல தண்ணிலாம் வச்சு மேலே வெயிட்டுக்காக வேண்டி ஒரு டாக்ஸாக வச்சுருக்காங்க. பாருங்கள், இந்த அரிசி வடித்த தண்ணியை வச்சு அப்படியே தம் போட்டாச்சு. இப்போ பிரியாணி தம் போட்டாச்சு வியூவர்ஸ். இன்னொரு 1/4 மணி நேரத்தில் பிரியாணி ரெடி. வியூவர்ஸ் பாருங்க, இந்த கத்திரிக்காய் கொச்சு ரெடி பண்ண போறாங்க. அதற்கு கத்திரிக்காவை நல்லா வெட்டி வச்சிருக்காங்க. வியூவர்ஸ் பாருங்க, இந்த தம் போட்ட பிரியாணி மாஸ்டர்கிட்ட கேட்ட ஒரு 20 நிமிஷத்துல தம் எடுத்து உடச்சிடலான்ட்டாரு. பார்க்கலாம். கத்திரிக்காய் கொச்சுக்கு உண்டான எண்ணெய் விட்டுருக்காங்க கொஞ்சம். இப்போ வியூவர்ஸ் அதுக்கு தேவையான கடுகு இப்போ போடுறாங்க. போட்ட உடனே நல்லா வெடி வரும். இப்போ கடுகு போட்டிருக்காங்க. கடுகு நல்லா வெடிச்சு வரவும் வெந்தயம் போடுறாங்க. இப்போ கொஞ்சம் மிளகு போடுறாங்க. சீரகம் கொஞ்சம் போடுறாங்க. கருவேப்பிலை அடுத்தால கொஞ்சம் போடுறாங்க. நல்லா எல்லாம் ஒன்று போல வெடிச்சு வரும் கருவேப்பிலை. இப்போ கத்திரிக்காய் போட போறாங்க. நல்லா கழுவி வச்சிருக்க கத்திரிக்காய் அதில் போடுறாங்க. போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. கத்திரிக்காய் கொச்சு ரெடி ஆகிட்டு இருக்கு. வியூவர்ஸ் பாருங்க, இப்போ தக்காளியை நல்ல மிக்சர்ல போட்டு நல்லா அரைச்சு இப்போ அந்த கத்திரிக்காய் கொச்சில் விடுறாங்க. தக்காளி பேஸ்ட் போட்டு இப்போ நல்லா கிண்டி விடுறாங்க. வெறும் தக்காளி தான், தக்காளி கொஞ்சம் அரைச்சிருக்காங்க. தேவையான உப்பு போடுறாங்க. இப்போ கிறிஸ்டல் சால்ட் தான் போடுறாங்க. மஞ்சத்தூள் போடுறாங்க. அடுத்தால மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டி விடுறாங்க. அந்த புளியை ஊற வச்சு அந்த நல்ல தண்ணியை அதில் டைரெக்டாக விடுவாங்க.
வியூவர்ஸ் இங்கே சப்பாத்தி புரோட்டா சைனீஸ் ஐட்டம்லாம் கிடைக்குது. இப்போ சப்பாத்தி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி போட்டு வச்சிடுறாங்க சப்பாத்தியை. அது மாஸ்டர் தான் போடுறாரு. நாம் போல பையா சிராஜ் மாஸ்டரு வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்திருக்காப்புல. அவர் தான் இங்கே போடுறாரு. இப்போ சப்பாத்தி இந்த மாதிரி போட்டு வைக்கிறாங்க. இவர் தான் புரோட்டா எல்லாமே பண்ணுவாப்புல. அங்கே சைனீஸ் ஐட்டம் ரெடி ஆகிட்டு இருக்கு. வியூவர்ஸ் பாருங்க, சிக்கன் ரைஸுக்கு உண்டான சிக்கனை அப்படி ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்கிறாங்க. இதை அப்படி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி அப்படியே சிக்கன் ரைஸ் போட்டு கொடுத்துருவாங்க. சிக்கன் ரைஸு சிக்கன் நூடுல்ஸு எல்லாம் இதுலேருந்து ரெடி ஆகுது. இந்த மாரி அவங்க பண்ணி எடுத்துடுறாங்க. நல்ல சிக்கன் ரைஸுக்கு சிக்கன் நூடுல்ஸ்க்கு உண்டான சிக்கனை இப்படி தான் நல்லா மேரினேட் பண்ணி மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறாங்க. இப்படி நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை இப்படி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருந்தாங்க. சிக்கன் ரைஸு சிக்கன் நூடுல்ஸ் தேவையான வெஜிடபிள்ஸு முட்டைக்கோஸு கேரட்டு பீன்ஸு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனியனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. தேவையான எக்கு இங்கே ரெடியாக இருக்குது. கேப்சிகம் ஆனியன் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது அவங்க மசாலா. ஷேக் சைஃப்வாலா அவர் இன்னொரு மாஸ்டரு, நம்ம சுமந்த். இந்த 2 பேர் தான் இங்கே ஃபுல்லாக சைனீஸ் ஐட்டங்கள் இது போட்டுட்டு இருக்காங்க. இவர் ஒரு மாஸ்டரு. நான் பேர் சொல்லுங்கண்ணா. கோதண்டராமன் மாஸ்டரு. எல்லாம் வெஜிடபிள் கட்டிங்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காப்புல ஃபுல்லாக. இப்போ நல்லா அந்த புளி தண்ணி விடுறாங்க. இப்போ நல்லா அந்த புளி தண்ணியை நல்லா அதில் விட்டுருக்காங்க. இப்போ இந்த வேர்க்கடலையை நல்ல மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டை உள்ளே விடுறாங்க. பிரியாணி ஓப்பன். வாவ், பிரியாணி தம் ஓப்பன் பண்ணியாச்சு. எப்படி இருக்கு பாருங்க. பிரியாணி தம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. வாவ், எவ்வளவு ஆவி இருக்கு பாருங்க. தம் ஓப்பன் பண்ணியாச்சு வியூவர்ஸ். பிரியாணி எப்படி இருக்கு பாருங்க. பிரியாணி ரெடி. சிக்கன் பிரியாணி தம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, ரெடி. பாருங்க, பிரியாணி இப்போ உள்ள இருந்து ரெடி ஆகி வெளியே சேல்ஸுக்கு வருது. அப்படி கொண்டாந்து வச்சிடுறாங்க. இங்க சர்விங் இங்க இருந்தா போகுது, பார்சல் வந்தாலும் இங்க இருந்தா போகுது. க்ளோஸ் அப்ல காட்டுற வியூவர்ஸ் எப்படி இருக்கு பாருங்க பிரியாணி. பாருங்க இப்போ சப்பாத்தி ரெடி ஆகுது. சப்பாத்தி ஒரு ஹாஃப் பாயில் பண்ணி வச்சிருவாங்க. அப்புறம் கஸ்டமர் வரவும் அப்படியே கல்லில் போட்டு எடுத்து கொடுத்துருவாங்க. இங்கே நிறைய சப்பாத்தி இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே வர போட்டு எடுக்க வேண்டியதான். திருப்பி சூடு பண்ணி கொடுத்துருவாப்புல. பீஸை பாருங்க வியூவர்ஸ் எப்படி இருக்குன்னு. லெக் பீஸ்லாம் கிடைக்குது பாருங்க வியூவர்ஸ். பீஸ் எப்படி இருக்கு பாருங்க. நிறைய பீஸ் சூப்பரா இருக்கு. பிரியாணி எப்படி இருக்கு பாருங்க. நீங்களும் வந்தா ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, இப்போ சிக்கன் 65 ரெடி பண்ண போறாங்க. அதுக்கு சிக்கன் பீஸை நல்லா நிறைய வாஷ் பண்ணி கழுவி நல்லா வச்சிருக்காங்க. இப்போ மேரினேட் பண்ண போறாங்க. இப்போ அந்த மசாலா இருக்கிறதுல போட்டிருக்காங்க. இப்போ சிக்கன் 65 மசாலா போடுறாங்க. கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போடுறாங்க, கொஞ்சம் மைதா போடுறாங்க, எக்கு ஒன்று உடச்சி விடுறாங்க, சுகர் போடுறாங்க, கொஞ்சம் சில்லி பவுடர் போடுறாங்க. கத்திரிக்காய் கொச்சு ரெடி ஆயிடுச்சு வியூவர்ஸ். கத்திரிக்காய் கொச்சு ரெடி. இது இப்போ பிரியாணிக்கு தயிர் வெங்காயம் ரெடி பண்ணுறாங்க. ரைத்தா ரெடி ஆகிட்டு இருக்கு. பரோட்டா போடுறாங்க. இப்போ போட்டு இப்போ பரோட்டா ரெடி பண்ணி வைக்கிறாப்புல. சிக்கன் 65 போடுறாங்க. அப்போ அதை மேரினேட் பண்ணி வச்சது ஒரு 15-20 நிமிஷம் ஆயிடுச்சு. அதை எடுத்து அப்படியே ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுறாங்க. நல்ல டீப் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு பாருங்க. அது எப்படி இருக்கு பாருங்க டீப் ஃப்ரை ஆனதுக்கப்புறம். இது பாருங்க, இது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா பண்ணி வச்சிருக்காங்க. இது சில்லி சிக்கனுக்கு. பாருங்க, கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பிரியாணி சர்வ் ஆகிட்டு இருக்கு. எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க உட்காந்து. சிக்கன் இஸ் ஓகே. എൻ്റെ പേര് ഒയാസിസ് എന്നാണ്. റൈസ് ആവറേജ് ആണ്. ചിക്കൻ പിന്നെ കുഴപ്പമില്ല. റേറ്റിംഗ് ഞാൻ ഒരു 10ൽ ഒരു 7. கஸ்டமர்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்சல் நிறைய போயிட்டு இருக்குது. புரோட்டா நிறைய போட்டு வச்சிருக்கிறாரு வரிசையா ரெடி பண்றதுக்கு. இப்போ இந்த மாரி இருந்து நல்ல கைட் அமுக்கி லேஸ் வர்ற மாதிரி இந்த மாரி வச்சிருக்காங்க. இப்போ புரோட்டா கல்லில் போடுறாங்க. நல்ல ஃபுல்லாக புரோட்டாவை போட்டாங்க. புரோட்டா நல்ல சைஸில் இருக்குது. அவுட்டர் நல்ல கிறிஸ்பியாக மாஸ்டர் நல்ல சூப்பராக போட்டு எடுக்கிறாரு.
பாருங்க 65 ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த வேற எடுத்துருக்காங்க. 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களுக்கு வந்தால் ட்ரை பண்ணி சைஸை பாருங்க வியூவர்ஸ், புரோட்டா சைஸை இப்போ எடுத்து எப்படி தட்டுறாங்கிறத பார்க்கலாம். பார்சல் ரெடி ஆகுது வியூவர்ஸ். போட்டு ரெடி பண்ணி வச்சிடறாங்க. அப்படி சுட சுட ரெடி ஆகிட்டு இருக்கு வியூவர்ஸ்.